வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் புலாவ் ரெசிபி. இது வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட செய்யறது. சரி வாங்க டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான இன்ஸ்டன்ட் சிக்கன் புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாச்சு. இதில் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சிக்கன் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன நீல துண்டுகள் அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பீசஸ் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா வெள்ளை கலராக மாறிடுச்சு பாருங்க, ஃப்ரை ஆகி. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் இது வந்துட்டு குக்காக விடலாம் நம்ம. இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இப்படியே குக்காக விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இடையில நான் 2 சைடும் பரட்டி விட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் வந்துட்டு வெந்திருக்கும். நம்ம சின்ன சின்ன பீசஸாக தானே போட்டிருக்கோம், அதனால ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா கிரில் ஆகிடுச்சு இந்த மாதிரி. இப்போ இந்த சிக்கனை நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கன் எல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இதே எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை பொரிய விடுங்க. சீரகம் ரோஸ்ட் ஆனதும் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், சாப் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்திடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்திடுங்க. இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கணும். இப்போ வதங்கிச்சு பாருங்க ஓரளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தக்காளி பழம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்திடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த மசாலாஸ்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் வந்து மசாலாஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது மசாலாஸ்லாம். இப்போ இதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த சிக்கனை சேர்த்திடலாம். ஒரு பாதி குடமிளகாய் இந்த மாதிரி டைஸாக வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திடுங்க. இதுலேயே நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்து போகிறேன், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்திக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் இந்த சிக்கனில் எல்லாத்துலேயும் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும்ல, அதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அதில் ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுருக்கேன் அதில். இப்போ இதை மூடி போட்டு இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வேக விட போகிறோம். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தண்ணி ஓரளவுக்கு சுண்டிட்டு இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிருக்கும். இந்த குடமிளகாய் தக்காளி எல்லாம் ரொம்ப மேஷ் ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு தெரியணும், அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குடமிளகா ரொம்ப மேஷ் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ தண்ணியும் சுண்டிச்சு ஓரளவுக்கு. இப்போ என்ன செய்யலாம்னா, இது வந்துட்டு வேக வச்ச பாஸ்மதி அரிசி ஒரு வேக வச்சதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவு இருக்கும். இப்போ இதை வந்து இதில் சேர்த்திடலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சாப் பண்ணிட்டு அதையும் சேர்த்திடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்ரைட் ரைஸ்க்கு மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம்னா நம்மளோட சூப்பரான மசாலா சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த மசாலாலாம் அந்த ரைஸில் நல்லா இறங்கட்டும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போது இந்த ரைஸோட நல்லா அந்த மசாலாஸ்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட இன்ஸ்டன்ட் சிக்கன் புலாவ். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம சுட சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.